நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு 176வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிதம்பரத்தில் இருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்திற்கு வாடகைக்காக ஒரு காதல் ஜோடியினர் வீடு தேடி போன இடத்துல சகுந்தலா மற்றும் கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதல் ஜோடி தாங்க. அவங்களுக்கு சிதம்பரத்தில் இருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள உள்ள வேறு ஒரு கிராமம்ங்க. ஆனால் இருந்தாலும் தன் நண்பர்கள் மூலியமாக அந்த சிதம்பரத்தில் இருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு வீட்டை வாடகைக்காக அந்த காதல் ஜோடியினர் உயிருக்கு அச்சப்பட்டு அந்த பகுதியில் குடியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது அந்த கிராமத்தின் முச்சந்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த வீட்டில் குடியேறிய பின்பு அந்த காதல் ஜோடியினருக்கு தன் வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் அங்கேயே தங்கி இருந்து கொஞ்ச நாள் வாழ்க்கையை தொடங்கி வாழ ஆரம்பிக்கும் போது தான் அடுத்தடுத்து இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில அமானுஷ்யமான சம்பவங்களை வைத்து இதற்கு மேல் இங்கே குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து வேறு ஒரு இடத்திற்கு வாடகைக்கு குடியேறி போயிருக்காங்க. அதை பற்றி அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 176வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள வெவ்வேறு கிராமத்தை சார்ந்த காதல் ஜோடியினர் தாங்க சகுந்தலா மற்றும் இந்த கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காதல் ஜோடியினர் இவங்க வெவ்வேறு சமுதாயத்தையும் சார்ந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக நமது காதலுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஒரு 2015 அந்த காலகட்டங்களில் சிதம்பரத்தில் உள்ள நண்பர்கள் மூலியமாக சிதம்பரத்தில் இருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாற்று வேறொரு கிராமத்தில் வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அலைஞ்ச இடத்துல ஒரு வீடு ஒன்று அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அந்த வீடு ரொம்ப காலமாக யாரும் குடியில்லாத ஒரு வீடாக இருந்து வருது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வீடானது ஒரு ஊரின் முச்சந்தி பகுதியில் அமைந்திருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால பெரும்பாலும் ஏதாவது ஒரு குடும்பம் குடியேறி இருந்தாலும் ஒரு மாதம் 2 மாத காலம் இருந்துட்டு மறுபடி வீட்டை காலி செய்து விட்டு போவதுதான் வாடிக்கையாக வழக்கமாக இருந்து வருது. ஆனால் இருந்தாலும் இவங்கள் குடியேறிய இந்த சகுந்தலா கார்த்திக் குடியேறிய ஒரு மாதத்திற்குள்ளாகவே இவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிராமம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்குது. வேறு எதுவும் கிராமத்திற்கு போயிட்டாலோ வந்துட்டாலோ குடியேறி போயிட்டால் இவங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருந்து வருது. ஏன்னா சகுந்தலா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெரியதாக இருந்து வருது. நமது கார்த்திக் அவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் வறுமையில் வாடக்கூடிய குடும்பம்ங்க. அந்த ஒரு காரணத்தினால கார்த்திக் அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் வாழக்கூடிய இந்த கிராம பகுதியிலே இருந்தால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பகுதியிலே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே வேறு எதுவும் வீடு இருக்கான்னு தேடும்போது வேறு எந்த ஒரு வீடும் இல்லாத காரணத்தினால தான் சகிச்சுக்கிட்டு தாங்க இந்த வீட்டில் குடியேறி இருக்காங்க. இவங்க அந்த வீட்டுக்கு குடியேறி போனதுலேருந்து சரியாக ஒரு 10-15 நாட்கள் கழித்தே சகுந்தலா அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த வீட்டில் குடியேறிய ஒரு 4 நாட்கள் ஊர் அவங்களுக்கு புதுசு. சகுந்தலாவுக்கு பழக்கம் இல்லை. கார்த்திக் அவங்களுக்கு புதிதாக இருந்தாலும் ஒரு ஆண் நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காரணங்களால் அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, தோணாது இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால சகுந்தலாவுக்கு ஒரு 4 நாட்கள் வீட்டிலேயே துணையாக இருந்து கொஞ்சம் பழக்கங்கள் அக்கம் பக்கத்தினருடன் பழகுவதற்கு வச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் இப்படியே இருந்தால் கதைக்காகாது,
நம்மளும் வந்து பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் முன்னேற வேணும், கண்டிப்பாக வந்து வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனது நண்பர்கள் உதவியுடன் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அப்படி போய் வந்து இருக்கும்போது தான் ஒரு 15 நாட்களில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குதுங்க. அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த சகுந்தலாவுக்கு தான் முதல்ல நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கணவரை வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அந்த சகுந்தலாவுக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க மற்றும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ரூமில் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. வீடு வந்து ஓரளவுக்கு பழக்கத்திற்கு ஏற்றார் போல் வந்து ஒரு 3 அறை இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம், ஹால் மற்றும் கிச்சன் மற்றும் ஒரு அறை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்ரூம் வசதியோடு வந்து இருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால சரி பெட்ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சகுந்தலா வந்து பெட்ரூமில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்களுடைய கால் கட்டவிரலை வந்து யாரோ வந்து வெக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்திருக்குதுங்க அந்த மதிய நேரத்துக்கு. உடனே இவங்க வந்து திடுக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இது, யாரோ நம்ம கால் கட்டவிரலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள தவிர்த்து வேறு யாருமே இல்லை. இதற்கு காரணம் என்னென்னா, இது தூக்கத்தில் வந்து இவங்களுக்கா தோணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா கால் பயங்கரமாக அந்த கட்டவரல் வந்து இழுத்ததுக்கான அடையாளம் வழியெல்லாம் இருக்குதுங்க. உடனடியாக இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படி தொட்டு பார்த்துட்டு ஒரு வேளை வந்து கணவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரா, விளையாண்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையும் போய் பார்க்குறாங்க. வீட்டில் உள்ள அந்த கட்டிலுக்கு கீழெல்லாம் பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. சகுந்தலாவுக்கு வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மனதுக்குள்ளே வந்து ஒரு நெருடல் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே இருந்திருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடு அமைப்பானது வந்து ஒரு முச்சந்தி பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து பக்கத்து ஊரின் கிளைச்சாலையும் இவங்க வீட்டு அருகே தான் கொஞ்சம் தள்ளி தாங்க டேன் ஆகுது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 கிராமத்தில் இறப்பு ஏதும் ஏற்பட்டால் வந்து இந்த முச்சந்தி பகுதியில் தான் பாடையை கைமாற்றுவது, செய்யும் கட்டெல்லாம் செஞ்சு அந்த இறுதி ஊர்வலமெல்லாம் வந்து சுடுகாட்டு இருக்கும் மயானக்கரைக்கு வந்து எடுத்து செல்வது வந்து வாடிக்கையாக இருந்து வருது. அப்போ 2 கிராமத்திற்கும் ஒரு இடுகாடு போல் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கஷ்டம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு அல்பாயுசில் இறந்தவங்களுக்கோ இல்லை மேற்கொண்டு வந்து எந்த ஒரு இறப்புக்குமே வந்து இங்கே தான் பாடையை கைமாற்றி எல்லா வேலையும் பண்ணுவது வழக்கம். அதனால தான் வந்து இந்த கார்த்திக் அவங்களுடைய நண்பர்களின் அப்பா அம்மா வந்து வேறு வீடு எதுவும் கிடைக்கலையா, சரி அவசரத்துக்கு வேறு என்ன பண்ணானா, இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்குங்கன்னு சொன்னாலுமே வந்து புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம எதுக்கு அடுத்த வீட்டுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனக்குழப்பத்தில் தான் வந்து கார்த்திகாக இருந்தாலும் சகுந்தலாவாக இருந்தாலும் இங்கே வந்து குடியேறி இருந்திருக்காங்க. அப்போ இருந்தே வந்து சகுந்தலாவுக்கு வந்து ஒரு மனக்கஷ்டம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. சரி வேறு வீடு கிடைக்கிற வரை கொஞ்ச நாள் அப்படியே ஒப்பைத்தோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த சகுந்தலாவும் நினச்சிருக்காங்க. இப்போ இந்த 15வது நாளில் வந்து இந்த சம்பவம் ஒரு 15-16 நாளுக்குள்ளே இந்த சம்பவம் வந்து நடக்கக்கூடிய காரணத்தினால வந்து சகுந்தலாவுக்கு வந்து மனசுக்கு வந்து திண்டுன்னு ஆகிப்போச்சு. உடனடியாக வந்து வீட்டை வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அங்கே தான் எதுவுமே இல்லையே. ஒரு மனக்குழப்பத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் நண்பருடைய வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திக்குடைய நண்பர் வந்து ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவர் வந்து கார்த்திகை வந்து வெளியில் ஒரு வேலையாக வந்து கூட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்து பேசியிருக்காங்க. என்னதாய் முகம்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இது மனக்குழப்பமா கவலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனக்கு நடந்த விஷயத்தை வந்து சகுந்தலா வந்து அந்த அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, ராமர் அவங்களுடைய அம்மாட்ட, கார்த்திக் நண்பருடைய அம்மாட்ட. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாய் நீ என்ன பண்ணு, அடிக்கடி வந்து நீ உங்கள் வீட்டில் வந்து விளக்கு போடு, மேற்கொண்டு வந்து காலையில் கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சு முத்தம்லாம் தெளித்து காலமெல்லாம் போட்டு வச்சு வீடை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோமா, மேற்கொண்டு வந்து தெய்வ வழிபாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீ வந்து ஈடுபாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சகுந்தலா அவங்களுக்கு வந்து பச்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் தெய்வம் தாங்க இவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்து வருது. அந்த தெய்வத்தை நல்லா வணங்கு, கணவரின் குலதெய்வத்தை நீ நல்லா வணங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கணவரின் குலதெய்வம் வந்து இருளப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் தாங்க. அந்த தெய்வத்தையும் வணங்குமா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பொழுதெல்லாம் போய்கிட்டு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் போனதுக்கப்புறம் வந்து மறுபடி வந்து சகுந்தலா வீட்டிற்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மாலை நேரத்துக்கு வந்து அவங்க கணவர் கார்த்திக் அவங்களும் வந்துடுறாங்க. அவங்களுடைய குலதெய்வத்தின் போட்டாவையும் வந்து இவங்க குலதெய்வத்தின் போட்டால் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகும் வந்து சரி நான் ஏற்பாடு பண்ணி தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து மாதிரி ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் வந்து நல்ல முறையில் வந்து அந்த 2 தெய்வத்துக்கும் வந்து விளக்கு போட அடிக்கடி, அதாவது வெள்ளி செவ்வாய் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா நாட்களுமே வந்து பொதுவான நாட்கள் எல்லா நாட்கள்லையுமே வந்து நல்ல தெய்வ வழிபாடுகளெல்லாம் வந்து சகுந்தலா வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பயத்தில் ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. அதுபோலயே வந்து காலையில் கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சு முத்தமெல்லாம் தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறது இப்படி வாடிக்கையாக வந்து இருந்து வருதுங்க. இப்படியே வந்து ஒரு மாதம் 1.5 மாத காலம் வரைக்கும் அப்படியே வந்து போயிருச்சுங்க. அப்படி போனாலும் கூட வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு இறப்பு வந்து ஒன்று ஏற்பட்டுருச்சுங்க. அதாவது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் ஒன்று நடந்துருச்சுங்க. அது வந்து காதல் தோல்வியினால் வந்து ஒரு 19 வயது இளைஞர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கக்கூடிய செய்தி இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேருது. மேற்கொண்டு வந்து அந்த இறுதி
ஊர்வலமும் வந்து நடந்து வருதுங்க. அப்படி நடந்து வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கிராமத்தின் முச்சந்தி பகுதியும் சரி, பக்கத்து கிராமத்தின் முச்சந்தி பகுதியும் சரி, சகுந்தலா வீட்டு அருகே தானே இருக்குது. அங்கே வந்து செய்யும் கட்டு எல்லாமே செய்கிறாங்க. இதே மாடியில் நின்று வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சகுந்தலா மட்டும் கிடையாதுங்க. சகுந்தலாவுக்கு கொஞ்சம் வீடு தள்ளி தள்ளி இருக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து ஆங்காங்கே நின்று பார்க்குறாங்க. சகுந்தலாவுக்கு துணையாக வந்து ஒரு பாப்பாவே வந்து துணைக்கு வந்து வச்சுக்கிட்டு மேலே நின்று அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஈமச்சடங்கும் நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து வினோதமாக இருக்குது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயம் நடக்கிறது வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, கண்ணார பார்த்ததில்ல. அந்த ஒரு காரணத்தினால மாடியில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்ததில் இருந்தே வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம், பயமும் வந்துருச்சு. காரணம் என்னென்னா, ஒரு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட உடம்பு வந்து எப்படி இருக்கும்? நேராக வந்து இருந்தாலுமே வந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து இந்த பிரேத பரிசோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கிராமத்துக்குள்ளே எடுத்து போக மாட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்படி முச்சந்தி பகுதியில் தான் வந்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து செய்யும் கட்டெல்லாம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போவது வழக்கம். அந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு ஆர்வத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அந்த மாதிரி பார்க்கும்போதே வந்து இவங்களுக்கு ஒரு பயமும் வந்துருச்சு. ஆனாலும் இவங்க வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து தன்னுடைய இயல்பான வேலைகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இறந்து போன நபர் முகத்தை வந்து இவங்க வந்து மேலே மாடியிலேருந்து பார்க்கும்போது கண்ணு மொழியெல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி மேற்கொண்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருந்ததெல்லாம் அப்படியே நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் வந்து வெள்ளனே எழுந்திரிச்சு வந்து எப்போயும் முத்தம் தொளிச்சு கோலம் போட்டு விளக்கலாம் வைப்பது வழக்கம் இல்லையா. ஆனால் வந்து அந்த ஒரு நினப்பில் இருக்கனால ஒரு பயத்திலே வந்து வெளியில் வரவே இல்லை. மறுநாள் காலையில் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. அப்படியே லைட்டாக முத்தம் மட்டும் தொளிச்சுக்கிடுவாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே தாங்க வந்து முத்தம் மட்டும் தொளிச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி கோலம் நேரம் போட்டோம்னா நம்மளை கிண்டல் காலி பண்ணுவாங்க. நேரமாக விளக்கேற்றுறது கொஞ்சம் வெள்ளனே ஒரு 5:30 மணி அளவுலன்னா கூட ஒரு 6-7 மணி வரைக்கும் இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. இப்போ திடீர்னு இப்போ செஞ்சோம்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே படிப்படியாக அதை நிப்பாட்டுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து தெய்வங்களுக்கு வந்து விளக்கு போடுவது இதை வந்து செஞ்சு வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இப்படியே வந்து இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் வந்து போனாலும் கூட வந்து ஒரு நாள் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கணவர் வந்து அவங்க ராமர் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லையே, அவங்க நண்பருடன் வந்து வெளியில் வேலைக்கு போனவர் வந்து வர டைம் ஆகும். மறுநாள் காலையில் தான் நான் வந்து கொஞ்சம் வெள்ளனே வர முடியும். அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி என்ன பண்ணுமா, நீ வீட்டில் ஒன்று தனியாக இருக்க முடிஞ்சால் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராமருடைய அம்மாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு நீ போயிருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, ராமர் மட்டும்தாங்க வீட்டில், அவங்க அம்மா தாங்க, அவங்களுக்கு அப்பா கிடையாது ராமருக்கு. அந்த ஒரு காரணத்தினால வீட்டில் வேறு பிள்ளைங்க கிடையாது. அவங்களும் ஒத்தக்கித்தானே இருப்பாங்க. ராமர் என் கூட வேலைக்கு வந்த காரணத்தினால ஒன்று நீ அங்கே போய் இல்லை அவங்க அங்கே வரையுமா அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து சகுந்தலாவுக்கு வந்து ஒரு குருட்டு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு வீட்டில் போய் நம்ம வந்து போய் பாடு பேசலாம், விளையாண்டுட்டு வரலாம், ஏதாவது கதை பேசிட்டு வரலாம். ஆனால் இருந்தாலுமே வந்து இதுபோல் வந்து ஸ்டே பண்ணுறது நல்லா இல்லை. அவங்க ஒரு பெரிய ஆளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் வந்து எப்படியோ இருந்த ஒரு காரணத்தினால சகுந்தலா சரி பார்த்துக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வரப்பா முயற்சி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சகுந்தலாவும் வந்து அவங்க வீட்டில் தாங்க தங்கியிருக்கிறாங்க. அப்படி தூங்கும்போது சரியாக ஒரு நள்ளிரவு நேரத்துக்குங்க ஒரு 1 மணி 2 மணி அளவு கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஓலமிட்டு அழுவது போல் வந்து ஒரு வித்தியாசமான வந்து அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டிருக்குது. இதை காது கொடுத்து கேட்கக்கூடிய சகுந்தலா வந்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா முதல்ல வந்து இது என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பயத்தோடு இருந்தாங்க. நல்லா காது கொடுத்து கேட்கும்போது தான் தெரியுது ஒரு ஆண்மகனின் அழுகுரல் சத்தம். அந்த ஒரு காரணத்தால் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிருக்கிறாங்க. கணவருக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து அந்த நள்ளிரவு நேரத்துக்கு ஒரு 1 மணி 2 மணிக்கிட்டே வந்து ஃபோன் போட்டிருக்காங்க. ஆனால் கணவரும் வந்து ஃபோனை எடுக்கலை. அவர் என்ன வேலையை ஒரு விஷயமாக அவசியமாக போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தெரியலை. அவர் கிடைக்கக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த லோடுமேன் வேலை மேற்கொண்டு வந்து இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சரக்குகள் எடுத்து வந்து கடைகளுக்கு கொடுக்க செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராமர் அவங்களுடன் வந்து கொஞ்சம் நண்பராக இருந்து வரக்கூடிய காரணத்தினால் அவருடன் வந்து எல்லா வேலைகளையும் பார்த்து வருவது வழக்கம். அப்படி தான் வந்து ஏதோ ஒரு அவசர வேலையாக போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து அடித்தாலுமே வந்து ஃபோன் வந்து அவர் எடுக்கவே இல்லை. இவங்களுக்கு வந்து மேலும் ஒரு அச்சமாயிருச்சுங்க. யாருக்கு சகுந்தலாக்காக நம்ம இப்படி பண்ணிட்டோமே, பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கணும், இல்லை அந்த அம்மா அங்கே வர வச்சிருக்கணும், இப்படி மாட்டிக்கிட்டோமே, வெளியில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரக்கோலெல்லாம் பதற அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தின் காரணமாக வந்து இவங்களுடைய குலதெய்வம் அந்த பச்சையம்மன் மற்றும் மேலும் வந்து அவங்க கணவருடைய குலதெய்வமான அந்த இருளப்பன் அவங்க 2 தெய்வத்தையும் வந்து போட்டாலாம் இருக்குதுங்க. அந்த போட்டாவெல்லாம் எடுத்து இவங்க வந்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அப்படியே பயத்திலே வந்து அந்த பூஜை அறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஏரியா இருக்குதுங்க. அந்த ஏரியா கிட்டே உட்காந்துட்டாங்க. இவங்க ஹாலுக்கோ கிச்சனுக்கோ எதுக்குமே போகவே இல்லைங்க. அங்கிட்டே உட்காந்துட்டு அப்படியே பயத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சவுண்டு நிற்கும். அதற்கப்புறம் மறுபடி சத்தம் கேட்கும். இப்படி மாறி வந்து விடிய இவங்களுக்கு கேட்கக்கூடிய
சத்தத்தினால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மணி வந்து ஒரு 5 மணி அளவு வந்து நெருங்கி வந்துருச்சுங்க. தூக்கமில்ல ஒன்றுமில்ல அந்த பயத்திலே வந்து இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து சத்தம் அந்த நேரத்துக்கு வந்து கேட்கல, ரொம்ப நேரமாக கேட்கல அப்படிங்கக்கூடிய காரணத்தினால சரி ஒருவேளை என்னவோ ஏதோ அது வந்து போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் வந்து ஒரு பதட்டம் இருந்தாலும் அந்த 2 குலதெய்வத்தின் போட்டை வந்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு மெதுவாக வந்து அந்த துவாரத்தின் வழியாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட்டில் வந்து அந்த கதவுல ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, துவாரம், அந்த சாவி போடக்கூடிய துவாரம், அந்த ஓட்டை வழியாக துவாரத்தின் வழியாக வந்து அப்படியே குனிஞ்சு அப்படியே பார்க்குறாங்க. கொஞ்சம் வந்து தெருவிளக்கு வந்து அங்கிட்டு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, அந்த முச்சந்தி பகுதி இந்த மாதிரி பகுதியில் வந்து தெருவிளக்கு இருக்குது. இவங்க வீட்டுக்கு வெளியிலே வந்து எப்போவுமே லைட் வந்து வெளியில் போட்டு வச்சு தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு மேலும் ஒரு அச்சம். என்ன அப்படின்னா அந்த உருவம் வீட்டு வாசல் அருகே இல்லைங்க, ஒரு உருவம் ஒன்று இருக்குதுங்க. வெள்ளையாத ஆணா பெண்ணா என்ன ஏதுங்கிறது கூட அவங்களுக்கு வந்து தெரியலைங்க. வெள்ளையான ஒரு உருவம் வந்து அந்த முச்சந்தி பகுதியில் அங்கும் இங்குமாக வந்து அலைஞ்சு திரிவது போல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து மேலும் ஒரு பயம், இது மனிதரே கிடையாது அப்படிங்கிறத வந்து இவங்க உறுதிப்படுத்திட்டு அப்படியே பதட்டத்தோடு வந்து மறுபடி வந்து அந்த பூஜை அறை போல் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கிட்டே வந்து உட்காந்துட்டாங்க. நல்லா விடிஞ்சிருச்சுங்க. விடியும் போது தாங்க, ஆனால் அவங்களுக்கு வேறு எந்த கதவை தட்டக்கூடிய தொந்தரவோ வேறு அழுகுறல் சத்தமோ எதுவுமே வந்து அந்த நேரத்தில் கேட்கவே இல்லை. அந்த பூஜை அறைக்கிட்ட வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்தவங்க நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தாங்க கதவையே திறக்கிறாங்க. அப்போ கூட கதவை வந்து இவங்களாம் வந்து வெளியில் போய் திறக்கலாங்க. வெளியில் வந்து மறுபடி கதவை தட்டி சத்தம் கொடுக்குறாங்க. கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணவர் தாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே வந்து அவங்க கணவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாருங்க கார்த்திக்கு. அந்த ஒரு காரணத்தினால வந்து சரி நல்லா விடிஞ்சிருச்சுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பயத்தை கொஞ்சம் போக்கிட்டு அதற்கப்புறம் அந்த சாமி படங்களை வந்து மேலே வச்சுட்டு அதற்கப்புறம் கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க நினச்ச மாதிரி கணவர் தான். என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கட்டி பிடிச்சி கதறி எழுதிட்டுருக்காங்க. நைட்டெல்லாம் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த நேரத்தில் திட்டுறாங்க. நான் தான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி சொன்னேன், நீ ஏமா இங்கே இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அடுத்த வீட்டில் போய் எப்படி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு பதட்டம், ஒரு யோசனை. ஆனால் இருந்தாலும் வந்து அப்படியாவது நான் செஞ்சுருக்கலாம் போல், ஒன்று அந்த அம்மாவை இங்கே விட்டுருக்கலாம், இங்கெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துச்சுங்கும்போது அவர் முதல் சிரிச்சிருக்காருங்க. ஆனால் இருந்தாலும் வந்து விடிய விடிய மனைவி தூங்கலை அப்படிங்கக்கூடிய செய்தி அறிந்து சரி இதற்கு மேலே இது வந்து இப்படியே விடக்கூடாது, என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் உதவியோடு வந்து ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பரின் அறிமுகம் வந்து யாருக்கு நம்ம கார்த்திக் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. அந்த ஆனந்த் அப்படிங்கக்கூடிய அந்த நபரின் குடும்பம் வந்து அந்த கிராமத்தில் ஓரளவுக்கு வசதியாக இருந்து வரக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்து வருது. அதனால் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படியாவது நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்த் அவர்கிட்ட சொல்லி அவங்க குடும்பத்தில்கிட்ட வந்து பேசி ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனந்த் வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் காலிமனையெல்லாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவசரமாக எனக்கு கொஞ்சம் வயசு பிள்ளைங்களாக இருக்காங்க, புது தம்பதியினராக இருக்காங்க, இவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த ஊரை நம்பி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்துக்கு வந்துட்டாங்களே நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக வந்து தகர செட்டு மாதிரி போட்டு ஹாஸ்பிட்டா சீட்டு மேற்கொண்டு வந்து தெர்மோகோல் சீட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த வெக்கையெல்லாம் இருக்காத அளவுக்கு இவங்களுக்கு என்னென்னவோ மாதிரி ஏற்பாடு பண்ணி சிம்பிளாக ஒரு ரூமு மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அவசரத்துக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா மனைவி வந்து பதறிட்டாங்க. பதறி துடிச்ச காரணத்தினால தான் வந்து கார்த்திக் வந்து மிரண்டு போய் எப்படியோ வந்து உதவிகளை வந்து நாடி ஆனந்த் அவருடைய ஃபேமிலி குடும்பத்தின் மூலியமாக வந்து இந்த ஹெல்ப்பை வந்து வாங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து உடனடியாக வந்து இந்த வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து அந்த 10-15 நாள்லேயே வந்து எல்லாமே ஏற்பாடாயிருச்சுங்க. உடனடியாக அந்த தகர செட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து அங்கே தான் குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க. கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அந்த செட்டுக்குள்ளே தான் வந்து குடும்பம் நடத்தணும். அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கார்த்திக் அவங்க ஃபேமிலியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம சகுந்தலா அவங்க ஃபேமிலியில் வந்து பேசவே கிடையாதாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அழகிய ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தையெல்லாம் பிறந்து இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து சகுந்தலாவுக்கு வந்து உடம்புக்கு வந்து என்னென்னவோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து இப்போ இந்த செட்டுக்கு வந்த ஒரு 10-12 நாட்கள்லேயே வந்து ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு வந்திருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சகுந்தலாவுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருந்திருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி போய் மருத்துவமனையில் செக் பண்ணும்போது வந்து சகுந்தலா வந்து மாசமாக முழுகாமல் இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. இந்த செட்டுக்கு வந்தோடனே இந்த ஒரு நல்ல செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து கணவரின் குலதெய்வத்தின் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கணவர் வீட்டில் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்தில் வந்து வீடு மாதிரி போனதுக்கப்புறம் வந்து மனைவி இப்படி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லும்போது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த இருளப்பன் அந்த சாமி கோயிலுக்கு வந்து போகும்போது வந்து அந்த கோயில் பூசாரிக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அருள் வந்து ஆடி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்கப்பா,
இதுபோல் நீங்கள் வந்து முன்பு குடியிருந்த வீடு வந்து ஆன்மாக்களின் பார்வை வந்து அடிக்கடி விழக்கூடிய ஒரு வீடாக இருந்து வருது. மேற்கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து உன் மனைவி வந்து அந்த நேரத்தில் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் என்னென்னவோ வந்து அங்கே சுற்றி திரிந்த ஒரு சில ஆன்மாக்கள் வந்து சேட்டைகள் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் வெளியிலிருந்து வந்தாலும் இது வந்து என் குலத்துக்கு வந்த காரணத்தினால இது என்னுடைய புள்ள, நான் காப்பாற்ற வேண்டாமா, என்னை நம்பி அவள் வழிபட ஆரம்பிச்சிட்டா இல்லையாப்பா, அந்த ஒரு காரணத்தினால தான் இவளுக்கு வந்து துணையாக இருந்தேன். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த வீட்டிலே இருந்திருந்தா அப்படின்னா அந்த கர்ப்பத்திற்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்திருக்கும். இப்போ நீ மாறி வந்த ஒரு காரணத்தினால இனி நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. அதற்கப்புறம் வந்து 2 வருஷம் வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வசதி வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த கார்த்திக் அவங்களுடைய வீட்டின் மூலியமாக வந்து இந்த கார்த்திக்கும் உதவியோட வந்து ஒரு வீடு மாதிரி எடுத்து சின்னதாக அறை எடுத்து அந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆக வேண்டும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் பொறுமையாக வந்து இவங்க மேலும் அந்த கிராமத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க நண்பர்களே. மேலும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டியும் கூட வந்து அந்த வீட்டில் இருந்ததை நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பயம் தான். ஒரு அவசரத்தில் வந்து வேறு வீடு கிடைக்கலையேங்கிற ஒரு காரணத்தினால தான் அங்கே போய் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இதனால் வந்து எந்த ஒரு அமானுஷியம் எங்களுக்கு நடந்தாலும் ஆபத்து இல்லாத அளவுக்கு நாங்கள் தப்பிச்சதே வந்து கடவுள் புண்ணியம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சகுந்தலா வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த பக்கத்து கிராமம், அதாவது வந்து இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்த அந்த கிராமத்தில் ஒரு நல்ல காரியம் எல்லா ஒரு காரியத்துக்கும் வந்து இவங்க வந்து குடும்பத்தோடு ஈடுபட்டு வருவதும் இவங்க வீட்டுக்கான எல்லா ஒரு நல்ல காரியத்திலையும் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகின் நண்பர்கள் குடும்பத்தினர் வந்து போவது எல்லாமே வந்து வழக்கமாக வாடிக்கையாக இருந்து வருது. என்ன ஒன்று எங்கள் பேரண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் எங்கிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.